எல்லா புகழும் இறைவனுக்கு. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானம் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய வகுப்பை நாம் தொடங்கலாம். இந்த உலகத்தில் நாம் காணுகிற ஒவ்வொரு படைப்பும் அந்த படைப்புகளின் ஒழுங்கமைவான இயக்கமும் படைப்பாளன் என்ற ஒரு மகா சக்தியினுடைய இருப்பை நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. நாம் படைப்புகளை பார்க்கின்றோம். எத்தனையோ விதமான உயிரினங்கள், தாவரங்கள், செடிகொடிகள், மலைகள், கடல்கள், ஆறுகள், இன்னும் எத்தனையோ படைப்புகளை நாம் இந்த உலகத்தில் பார்க்க முடிகிறது. இவைகளெல்லாம் தோற்றமான தன்மைகளை கொண்ட படைப்புகள். மறைவான தன்மைகளை கொண்ட படைப்புகளும் இருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குளிர்ச்சி, அனல், காற்று, ஆகாயம், இன்னும் எத்தனையோ மறைவான தன்மைகளை கொண்ட படைப்புகளும் இருக்கின்றன. இந்த மறைவான தன்மைகளை கொண்ட படைப்புகளில் நுட்பமான மறைவான தன்மைகளை கொண்ட படைப்புகளும் இருக்கின்றன. அவைகளை நாம் விபஷனா தியான முறையில உணர்வுகள், உணர்ச்சிகள் என்று அழைக்கின்றோம். இப்போ நமக்கு ஒரு அன்பு வருது ஒருத்தர் மேல. இந்த அன்பு என்ற உணர்வு ஒரு படைப்பு, ஒரு மறைவான படைப்பு. ஒருத்தரை பார்த்து கோபப்படுறோம். கோபம் என்ற உணர்ச்சி மறைவானது. இது ஒரு படைப்பு. அந்த கோபம்னா இப்படிதான் இருக்கணும். இந்த கோபம் படும்போது இந்த உடம்புல இந்த மாதிரி மாற்றங்கள் நிகழணும். கோபம் தவறானது. இது மாதிரி இந்த கோபத்தினுடைய தன்மைகள் ஒரு படைப்பு. படைக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் அப்படி இருக்க முடியும். அப்போ இந்த படைப்புகளில் தோற்றமானவைகளும் இருக்கின்றன, மறைவானவைகளும் இருக்கின்றன, மறைவானவைகளின் நுட்பமானவைகளும் இருக்கின்றன. அதுல நாம் மனிதர்களாக இருக்கிற பட்சத்தில் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன அந்த மறைவான தன்மைகளை புரிந்து கொள்கின்றோம்? நம்முடைய நல்ல குணங்களும் கெட்ட குணங்களும் படைப்புகள் தான். அவைகளில் நன்மைகளை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். இப்ப இங்கே நமக்கான புரிதல் என்னன்னா, இந்த மறைவான நுட்பமான படைப்புகளிலேயே வைத்து மிகவும் உயர்ந்த படைப்பாக இருப்பது நம்முடைய நல்ல குணங்களாகும். இந்த நல்ல குணங்களை நாம் எப்போதும் விரும்பியவர்களாக இருக்க வேண்டும். அதைவிட முக்கியமானது நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய நாளைய வாழ்விற்கான நல்ல விருப்பங்கள் என்பது இந்த உலகத்திலேயே இறைவன் படைத்த படைப்புகளிலேயே மிகவும் உயர்வானதாகும். நாளைய வாழ்க்கைக்கான நன்மையான விருப்பங்கள். நான் சுகமாக வாழ வேண்டும், என்னுடைய நோய்கள் சுகமாக வேண்டும், என்னுடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கை லேசாக இருக்க வேண்டும், குளிர்ச்சியான சூழலில் நான் வாழ வேண்டும், லேசான தன்மைகளில் என்னுடைய வாழ்க்கை அமைய வேண்டும், எந்த சுகவீனமும் தீண்டாத ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும், நல்ல தூய்மையான உணவு கிடைக்க வேண்டும். இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் நம்ம மனசுல விருப்பங்களா இருக்குதானே. இதெல்லாம் இறைவனுடைய புறத்திலிருந்து நமக்காகவே பிரத்யேகமாக படைத்து நமக்கு வழங்கப்பட்ட மிகவும் உயர்வான புதிய படைப்புகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய மனதில் தோன்றக்கூடிய நாளைய வாழ்க்கையை பற்றிய ஒரு நல்ல விருப்பம் என்பது இறைவன் புதிதாக உங்களுக்காக படைத்து கொடுத்திருக்கக்கூடிய ஒன்று. அப்படியான மிக உயர்வான படைப்பு மனிதர்களின் நெஞ்சங்களில் இறங்குவதாலேயே மனிதர்களை உயர்வான படைப்பாக இறைவன் அழைக்கின்றான். மனிதர்கள் உடல் அளவில் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்களா இல்லையா என்பது தெரியாது. ஆனால் மனிதர்கள் மனதளவில் உயர்ந்தவர்களாக இருக்க முடியும். ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் நாளைய வாழ்க்கையை பற்றிய நல்ல விருப்பங்களை இறைவன் அவர்களுக்காக புதிதாக படைத்து அமைத்து அளித்து கொண்டே இருக்கின்றான். எனவே மனிதர்கள் எந்த சந்தேகமும் இல்லாமல் இந்த உலகத்தின் அழகிய படைப்புகள், மனிதர்களாக நாம் இருக்கின்றோம் என்பதே மிகப்பெரிய திருப்தி. நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய நாளைய வாழ்விற்கான அந்த நல்ல விருப்பங்களை நாம் கவனம் கொள்ளும் போது இறைவனையே நேரடியாக சந்திக்கக்கூடிய ஒரு உணர்வை போன்றது. அது புதிதாக படைத்து இது வேணுமான்னு கேட்கிறோம். நீங்கள் எவ்வளவு கெட்டவராக இருந்தாலும் சரி, திருந்தி நல்ல குணங்களோடு உயர்வான ஒரு அந்தஸ்தில் வாழ வேண்டும் என்ற விருப்பம் அவர்களுக்குள் இருக்கிறதா இல்லையா? ஒரு ஒரு கொலை பண்ணிட்ட கைதி கூட இருக்கட்டுமே, அவர் மனசுல என்ன விருப்பம் தெரியாம பண்ணிட்டேன், திருந்தி நான் வாழணும்னு ஆசைப்படுறேன். அந்த விருப்பத்தை இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பட்சத்தில் அது நிச்சயமாக நன்மையானது. இறைவன் உங்களை நாடுகின்றான் என்பது பொருளாகும்.
அதனால நம்ம மனசுல இருக்கக்கூடிய நாளைய வாழ்விற்கான நல்ல விருப்பங்களை நாம கண்ணியப்படுத்த வேண்டும். அவைகளை அப்படியே விட்டு விடக்கூடாது. இப்ப நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம். ஒரு சின்ன ஒரு இரக்கம், ஒரு ஏமாற்றம் நடந்து விட்டது. விருப்பம் என்ன? இதெல்லாம் போட்டோம். இனிமேலு நம்ம சுகமா இருக்கணும். எல்லாமே லேசா அமையணும். அப்படின்ற விருப்பம் இருக்கு இல்லையா? அதுல நாம ஃபோக்கஸ் பண்ணணும். இப்ப இறைவன் நமக்காக புதிய படைப்புகளை, அதுவும் உயர்வான படைப்புகளை படைத்து கொடுத்து கொண்டிருக்க, நாம் இறந்து போன விஷயங்கள், ஐயோ! இப்படி ஆயிடுச்சே, இப்படி நடந்துருச்சே, அவங்கலாம் இது இப்படி டெவலப் ஆகும்ன்னு சொல்றாங்களே, அப்படின்றதுல நம்ம கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். அகிலங்களை எல்லாம் படைத்த நம்முடைய படைப்பாளன், போனது போகட்டும், நாளைய வாழ்க்கை உனக்காக நான் படைத்து தருகிறேன். சுகமானதாக. உனக்கு வேண்டுமா, வேண்டாமா என்று கேட்டுக்கொண்டிருக்க, நீ இருப்பா, இங்க பாரு, இப்படி ஆயிருச்சே, இப்படி நடந்துருச்சே, இது இப்படி ஆகுமே, இப்ப நான் என்ன பண்றது? நான் என்ன செய்யறது? நான் இன்னும் கொஞ்சம் உழைக்கணும். இப்படி நம்ம புலம்பிக் கொண்டிருக்கும்போது, இறைவனை அது நிராகரிக்கக்கூடிய ஒரு பெரும் பாதகமாக நம்மில் அமைகிறது. எனவே எப்போதுமே எந்த சூழ்நிலையிலுமே நாளைய நம்முடைய மனதின் நல்ல விருப்பங்களின் மீது நாம் கவனம் செலுத்துவோம். என்ன வேண்டும் என்பதன் மீது கவனம் செலுத்துவோம். அது இறைவன் நமக்கு அறிவிப்பது. அந்த விருப்பங்களை நாம் உறுதிப்படுத்திக் கொள்வோம். ஒவ்வொரு நாளும் இந்த விருப்பம் என் மனதில் இருக்கிறது. நேற்றை விட இன்று இன்னும் உறுதியாக இருக்கிறது. என்னப்பா இது நிஜத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே! நிஜத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லன்றத நீங்க கடந்த கால அறிவை வைத்து நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆனால் இறைவன் புதிதாக படைப்பவன். காலத்தை அவன்தான் அமைப்பவன். காலத்தின் அதிபதி அவன்தான். சூழ்நிலைகளை உருவாக்குபவன் அவன்தான். எனவே அவன் எனக்கு நிறைவேற்றி தருவதாக வாக்களித்திருக்கின்றான். அதுதான் இந்த விருப்பங்கள். நேற்றை விட அந்த விருப்பம் இன்னும் உறுதியாக இருக்கிறது. அந்த விருப்பங்களின் உறுதியை சோதிப்பதற்காக இன்னும் இறைவன் அறிவின் புறத்திலிருந்து, உலக வழிமுறைகளின் புறத்திலிருந்து, உங்களைப் போன்ற மனிதர்களிடமிருந்து என்னை சோதிப்பான். இருந்தாலும் நான் விருப்பங்களில் உறுதியாக இருக்கின்றேன். ஏனென்றால் நான் இறைவனை நம்புபவன். நான் ஒரு நம்பிக்கையாளன். ஐ அம் எ பிலீவர். நம்பிக்கையாளராக இருப்பது என்பது இந்த உலக வாழ்வின் ஒரு மிகப்பெரிய தகுதி. நம்பிக்கை கொண்டு விட்டோம், நான் நம்பிக்கையாளன் என்று சொல்லிவிடுவதால் ஒருவர் நம்பிக்கையாளர் ஆகிவிட முடியாது. பல்வேறு விதமான சோதனைகள், இது நடக்கவே வாய்ப்பில்லை என்று இந்த உலகத்தின் வழிமுறைகள் உங்களுக்கு உறுதியாக சொன்னாலும், இது இறைவனுக்கு சாத்தியம். உனக்கு சாத்தியமில்லை என்று மட்டும் சொல். எனக்கு சாத்தியமில்லை என்று மட்டும் சொல். ஆனால் இறைவனுக்கு சாத்தியமில்லை என்று சொல்லாதே. நான் இறைவனுக்கு சாத்தியம் என்பதன் மீது நம்பிக்கை கொண்டவராக இருக்கின்றேன். அதுதான் நம்பிக்கையாளர். இறைவனுக்கு சாத்தியமா இல்லையா? உங்களுக்கு சாத்தியமா இல்லையா என்பது நம்பிக்கை சார்ந்த விஷயம் அல்ல. எனவே நம்முடைய நாளைய வாழ்வின் நல்ல விருப்பங்களின் மீது நம்பிக்கை கொள்வோம். ஒவ்வொருவருக்கும் ஒரு விருப்பம் இருக்குது. நீங்க சும்மா கேஷுவலா இருக்கும்போது, உங்களுக்கு என்ன விருப்பம் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். ஏதாவது ஒண்ணு இறைவன் உங்களுக்கு குடுப்பான். நான் சொல்றது உங்களுக்கு இருக்காது. ஆனா உங்களுக்கு ஒண்ணு இருக்கும். ஏதாவது ஒண்ணு குடுப்பான் இறைவன். என் என் பையன் இருக்கான். என் பையன் நாளைக்கு இந்த சமுதாயத்துல நல்ல ஒரு சான்றோனா, நல்ல ஒரு கண்ணியத்தோட வாழணும் அப்படின்ற ஒரு விருப்பம் உங்க மனசுல இருக்கும். இல்ல எனக்கு நான் ஒரு சாதாரணமான வீட்ல இன்னும் சுகமான ஒரு வாழ்விடம் எனக்கு வேணும். ரொம்ப வெயிலா இருக்கு. ஒரு குளிர்ச்சியான ஒரு வாழ்வியல் சூழல்ல நான் வாழணும். விருப்பங்கள் அனைத்தும் அவ்வளவு சுகமானது. யாருக்காவது கெட்ட விருப்பம் இருக்குமா? நான் இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கேன். நாளைக்கு ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆயிரணும். அப்படின்னு யாருக்காவது விருப்பம் இருக்குமா? அப்ப விருப்பங்கள் என்றாலே நன்மை, சுகம், மேன்மை, மேன்மைக்கு மேல் மேன்மை. இன்று அனுபவித்த சுகங்கள் உங்கள் விருப்பமாக இருக்காது. இதைவிட இன்னும் அதிகமான சுகங்களைத்தான் நீங்கள் விரும்புவீர்கள். அப்போ விருப்பங்கள் அப்படிங்கிறது எவ்வளவு பியூரா, மேன்மைக்கு மேல மேன்மையா இருக்குது அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். நம்ம மனசுல இருக்கக்கூடிய அந்த விருப்பங்கள சாதாரணமா எடுத்துக்க கூடாது. நம்ம வீட்ல நம்ம மனைவி கிட்ட, கணவன் கிட்ட, பிள்ளைங்க கிட்ட கேட்கணும். உன் மனசுல என்ன விருப்பம் இருக்குதுன்னு கேட்கணும். அந்த விருப்பம் எப்படி வந்துச்சுன்னு கேட்கணும். அவங்க கிட்ட சொல்லணும், இந்த விருப்பத்த இறைவன் உனக்காக உன்னுடைய நெஞ்சத்தில் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான். அந்த விருப்பத்தின் மீது நீ நம்பிக்கை கொள். அதை நிறைவேற்றி தர வல்லவன் அவன்தான் என்பதன் மீது நம்பிக்கை கொள். அதுதான் இறை நம்பிக்கை. வெறும் நம்பிக்கை என்பது வேலைக்காகாது. அது நம் மீது கொள்ளக்கூடிய தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை என்பது கெட்ட வார்த்தை. நம்மால் நமக்கு எந்த நன்மையும் செய்து கொள்ள முடியாது. எனவே இறை நம்பிக்கை என்பதுதான் சரியான வார்த்தை. நம்பிக்கை என்றாலே இறை நம்பிக்கை. இறை நம்பிக்கை என்பது என்ன? நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றி தர வல்லவன் இறைவன் தான். அதனை ஏற்படுத்தியதும் இறைவன் தான் என்று சொல்வது இறை நம்பிக்கை. இந்த இறை நம்பிக்கையை கொண்டுதான் பொறுமை வரும் நமக்கு. இறை நம்பிக்கை இல்லாமல் பொறுமை வராது. இறை நம்பிக்கையை கொண்டுதான் பொறுமை வரும். உங்க குழந்தைங்க கிட்ட, உங்க குடும்பத்தினர்கிட்ட விருப்பங்களை கேளுங்க. இந்த விருப்பங்களை உறுதிப்படுத்திக்க சொல்லுங்க. அந்த விருப்பங்கள்லயே வாழ சொல்லுங்க. இறை நம்பிக்கை இன்னும் அதிகமாகும். அவர்கள் வாழ்க்கை லேசாக அமையும். இந்த புரிதல்களோடு இன்றைய தியான செயல்முறையை நாம் துவங்கலாம்.
தியானம் என்பது நம்ம எதை நோக்கி அழைத்துச் செல்கிறது? நம்முடைய விருப்பங்களில் நாம் நிலை பெற்று நிற்பதை நோக்கி அழைத்துச் செல்கிறது. இந்த உலகத்தினுடைய கெட்ட பதிவுகள் நம்முடைய விருப்பங்களின் தூய்மையை சிதைத்து விடாமல் இருப்பதை நோக்கி நம்மை அழைத்துச் செல்கிறது, நம்மை உறுதிப்படுத்துகிறது. இந்த உணர்வோடு தியானத்தை விருப்பத்தோடு நாம் செய்வோம். நாம் அனைவரும் தியானத்தை தொடங்குவோம். கண்களை மூடியிருத்தல். புற சூழலிலிருந்து அகச்சூழலுக்கும் ஆழமான உள்ளார்ந்த விருப்பத்தோடு நாம் கண்களை மூடி திரும்பி இருக்கின்றோம். உடலை அதிட்டானாவில் நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும். மூச்சு நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உயிர் நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உணர்வை அதன் மீது செலுத்துங்கள். இன்னும் உயிரோட்டம் செறிவாகும், சிறப்பாகும். அந்த மூச்சின் மீது உணர்வுடன் கூடிய கவனம். உயிரளிப்பவனாம் படைப்பாளனிடமிருந்து கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கு. உயிரளிப்பவன் அவனை தவிர இல்லை. அவன் உங்களுக்கு உயிர் அளித்து கொண்டிருக்கின்றான். இப்ப கரண்டா நடந்துகிட்டு, உயிரோட்டமா லைவா நடந்துகிட்டு, இறைவனுடைய இருப்பின் அத்தாட்சி உணர்வாக உங்கள் உள்ளில் நடந்து கொண்டு, ஒவ்வொரு உள்மூச்சின் மீதும் கவனமும் உணர்வும். தியானத்தின் முதல் நிலையில் சில நிமிடங்கள் புரிதலோடும் கவனத்தோடும் உணர்வோடும் நிலைத்திருப்போம். தியானத்தினுடைய முதல் நிலையில் எந்த அளவுக்கு உணர்வோடு நிலை பெறுகிறீர்களோ அந்த அளவுக்கு தியானம் உள்ளத்தில் நிலைத்திருத்தல், உள்ளத்தை நோக்கி திரும்புதல், மனதை சமநிலைப்படுத்திக் கொள்ளுதல் என்பதெல்லாம் இலகுவாக நடைபெறும். முதல் நிலையை அடைவது என்பது அவ்வளவு நுட்பமாக கவனமாக செய்யப்பட வேண்டும். மீண்டும் மீண்டும் இந்த முதல் நிலையின் 3 படிகளை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். அதில் உறுதியாக நிலைத்திருப்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். கண்களை மூடி இருப்பதன் மீது கவனம் இருக்கலாம். புற சூழல்ல இருந்து அகசூழல் நம்ம திரும்பி இருக்கிறோன்றதுலயே நீங்க கவனம் செலுத்திட்டு அப்படியே இருக்கலாம். உடல் மீது கவனம் செலுத்தி நாம் அகசூழலில் நிலைத்திருப்பதற்கு உடல் உதவி கொண்டிருக்கிறது என்ற அந்த தன்மையின் மீது நீங்கள் கவனம் செலுத்தலாம். மூச்சின் மீது கவனத்தையும் உணர்வையும் கொண்டிருக்கலாம். இந்த தியானத்தினுடைய முதல் நிலையோட 3 படிகளை திரும்ப திரும்ப ஆழமா ஒரு நிறைவான புரிதல்ல நீங்க இருக்கும்போது
தியானம் நல்ல முறையா தொடங்கிடும். இதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆனா கூட பரவாயில்ல. ஆனா ரொம்ப உறுதியா தொடங்கும்போது தியானம் மிக அழகான அனுபவமாக அமைய முடியும். தியானத்தினுடைய முதல் படியில் நிறைவை உணர்ந்தவர்கள் அடுத்த நிலைக்கு செல்ல ஆரம்பிக்கலாம். ஃபார்ம் 3 செய்ய ஆரம்பிக்கலாம். சாட்சி பாவனையில் உங்களை நிலைப்படுத்திக் கொள்ளலாம். சாட்சி பாவனையில் நிலைத்திருக்க தொடங்குங்கள். சாட்சி பாவனையில் நிலைத்திருப்பது என்பது நாம் ஏதும் செய்யாமல் கண்களை மூடி அமர்ந்திருப்பதை போன்ற ஒரு உணர்வைத்தான் தர வேண்டும். ஏனென்றால் சாட்சி பாவனையில் நிகழக்கூடிய செயலுக்கும் நம்முடைய விழிப்புணர்வுக்கும் நேரடி தொடர்பு கிடையாது. அது நம்முடைய விழிப்புணர்வுக்கு அப்பாற்பட்ட நிலையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தூய்மைப்படுத்துதல் பணி. அதனால உங்களுக்கு எந்த ஒரு செயலையும் செஞ்ச அனுபவம் இருக்கக்கூடாது. உள்நிலையில ஒரு பிளசன்ட் ஃபீல் மட்டும் இருக்கணும். எந்த விதமான அன்பிளசன்ட் சென்சேஷன்ஸ் இருக்கக்கூடாது. சாட்சி பாவனை பற்றிய புரிதலோடு மிகவும் ஆழமாக தியானித்திருங்கள்.
அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளுங்கள். நாம் தியானத்தை நிறைவு செய்து கொள்வோம். கண்களை திறந்து கொள்வோம். எந்த அளவுக்கு ஃபார்ம் 3 நம்ம சிறப்பா புரிதலோட உணர்வோட பண்றோமோ அந்த அளவுக்கு நம்முடைய விருப்பங்களை இன்னும் உறுதியா பாதுகாத்துக்க முடியும். நான் கெட்ட பதிவுகள் எதுவுமே அது தீண்டாது. விருப்பங்களை பொறுத்த வரைக்கும் இந்த விருப்பம் நிறைவேறாது அப்படின்னு உலகம் உறுதியா சொல்லும் போது நீங்க அந்த விருப்பத்துல உறுதியா இருக்கீங்க இல்லையா, அதை இறைவன் பார்க்கறான், அதை விரும்புறான். நார்மலா ஒரு விருப்பத்தின் மீது நம்பிக்கை கொள்வது அனைவருக்கும் எளிது. ஆனா யாருக்கு கஷ்டம், எப்ப கஷ்டம்? இது நடக்காதுங்க. நடக்க வாய்ப்பே இல்லை. அப்பயும் நீங்க நம்புறீங்க இல்லையா, அப்ப இறைவன் மீது உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் காட்டுவதற்கு சரியான நேரம் அதுதான். விருப்பத்துல உறுதியா இருக்கு. அவர்களை இறைவன் ஒருபோதும் கைவிடுவதில்லை. அவர்களின் வாழ்வை இறைவன் அவன் பொறுப்பாக்கிக் கொள்கின்றான் என்பதை நாம் புரிந்து கொள்ள. அதே போல நம்ம சும்மா கேஷுவலா இருக்கும்போது நமக்கு என்னங்க விருப்பம் இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அப்படி சும்மா கண்ண மூடி உட்கார்ந்தீங்கன்னா நமக்கு என்ன தோணும்? நமக்கு ஒரு வீடு வேணும், ஒரு கார் வேணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ இங்க இருக்கீங்க இல்லையா, இங்க இருக்கவங்களோட லிஸ்ட்ல சும்மா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவை இருக்கும். எனக்கு நான் வந்து ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு ஒரு விருப்பம். என்னுடைய இதய நோய் வந்து சரியாயிடணும் அப்படின்னு ஒருத்தர் விரும்பலாம். இன்னொருத்தர் வந்து நான் சொந்த வீடு வாங்கணுங்க அப்படின்னு விரும்பலாம். இன்னொருத்தர் வந்து எனக்கு வந்து நல்ல முடி கொட்டாம இருக்கணும், நல்ல கருகருன்னு அடர்த்தியான கூந்தல் இருக்கணும்னு விரும்பலாம். என்னுடைய பசங்க வந்து நல்லா படிக்கணும், ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், அந்த கம்பெனியில வேலைக்கு சேர்ந்து ஒரு 10 லட்சம் சம்பளம் வாங்கணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விருப்பம் இருக்கும். நல்ல பிஸ்னஸ் நல்லபடியா இருக்கணும், ஒரு குழந்தை பிறக்கணும், அங்க இந்த மாதிரி. ஆனா எல்லாருடைய விருப்பத்திலையும் ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்கு. என்ன தெரியுமா? எல்லாருமே அமைதியையும் சுகத்தையும் சமாதானத்தையும் விரும்புறோம். ஒரு சின்ன சுகவீனங்கள் கூட தீண்டாத ஒரு வாழ்க்கையை விரும்புகின்றோம். அவ்வளவுதான். அப்போ நம்ம விருப்பங்களை உணரும்போது அதுல இருக்கக்கூடிய பொருள் தன்மையை நீக்கிட்டு அந்த பொருள் தன்மை மூலம் அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அதை நீங்க வச்சுக்கணும். ஆக்சுவலி இறைவன் அதைத்தான் படைச்சிருக்கிறான், பொருள் தன்மையை படைக்கல. இப்போ உங்க குழந்தைங்கிட்ட கேளுங்களேன், உங்க குழந்தைங்க என்ன சொல்லுவாங்க? எனக்கு வந்து ஒரு பைக் வேணும், எனக்கு வந்து இது வேணும், ஒரு பொருள் தன்மையை தான் சொல்லுவாங்க குழந்தைங்க. அப்போ அந்த குழந்தைகிட்ட கேட்கணும், அது கிடைச்சா உனக்கு எப்படி இருக்கும்? ஹாப்பியா இருக்கும். அப்போ உன்னுடைய விருப்பம் என்னது? ஹாப்பியா இருக்கும். சரியா? இப்போ ஒரு பொருள் தன்மை கிடைச்சிருச்சு, அந்த பொருள் தன்மை வந்து பொருள் தன்மையினால உனக்கு துன்பம் நேரலாம் இல்லையா? இப்போ என்னைக்குமே நம்ம விருப்பங்களை பொருள் தன்மை மேல் வைக்காம மறைவான தன்மை. இப்போ மறைவான தன்மை பொருள் தன்மையை வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அமைச்சுக்கும். இப்போ நம்ம அல்டிமேட் கோல் வந்து சுகமாகணும், ஹாப்பியா இருக்கணும், எந்த சுகவீனமும் தீண்டக்கூடாது, லேசா இருக்கணும், எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது. இதுதான் எல்லாரோட விருப்பம். இந்த விருப்பத்தை சில பேர் வந்து நினைக்கிறதுக்கே கூச்சப்படுறாங்க. அது எப்படிங்க இருக்க முடியும்? அந்த அளவுக்கு நாம் இறைவன் மீது நம்பிக்கை குறைந்தவர்களாக இருக்கணும். நீங்கள் விரும்பியது உங்களுக்கு உண்டு. எனக்கு வயசாயிடுச்சுங்க, இன்னும் நான் ஒரு 30 இயர்ஸ் இதெல்லாம் அனுபவிக்கணும்னு நான் விரும்புறேன். விருப்பம் இருக்குது, ஆனா என்னுடைய ஹெல்த் கண்டிஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு யார் சொன்னது உங்களுக்கு? கடந்த காலம் முடிந்து விட்டது. இறைவன் புதிதாக உங்களுக்கு அந்த விருப்பத்தை கொடுத்து, விருப்பம்னாலே புதிய படைப்பு, புத்தம் புதிய படைப்பு உங்களுக்காக பிரத்யேகமாக. அந்த விருப்பங்களை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம்.
அது இறைவனுடனான நெருக்கத்தை நீங்கள் பேணிக் கொள்வதற்கு உதவக்கூடிய ஒரு மாபெரும் நுட்பம் என்பதை புரிந்து கொள்ளும். தியானம் அதுக்கு உங்களுக்கு பேக் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. கெட்ட பதிவுகள் எல்லாம் நீக்கி 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 விருப்பங்கள்ல உறுதியா இருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. உங்க குடும்பங்கள்ல நீங்க விருப்பங்களை பத்தி பேசுங்களேன். அந்த குடும்பங்கள்லயே ஒரு புது வைப் கிரியேட் ஆகும். என்ன திடீர்னு ஒரு நம்ம மனசுல உங்க ஒய்ஃப் கிட்ட போயோ உங்க ஹஸ்பண்ட் கிட்ட போயோ உன்னோட விருப்பம் என்னன்னு கேட்டு பாருங்க. ஒரு மாதிரியா பார்ப்பாங்க நம்மள. என்ன நேத்து வரைக்கும் இந்த ஆளு காலையில எந்திரிச்சோடனே டீ போடு, காபி போடு, அது என்ன இது என்ன கணக்கு வழக்கு என்னன்னு கேட்டுக்கிட்டு இருந்தாரு. இப்ப விருப்பம் என்னன்னு கேட்கிறாரு. உடனே அந்த அம்மா சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு விருப்பத்தை சொல்லுவாங்க. அது அந்த உரையாடலே வந்து ரொம்ப அழகா இருக்கும். ஏன்னா விருப்பங்களை பற்றி பேசும்போது நாம் இறைவனை பற்றி பேசுவதாக அர்த்தம். நன்மைகளை பேசுவதாக அர்த்தம். ஆனால் விருப்பங்கள் என்ற அந்த மாபெரும் படைப்பை பற்றி நாம் கவனம் கொண்டவர்களாக, உணர்வு கொண்டவர்களாக இருப்போம். நாளைய தியான வகுப்பு நான் வந்து டிராவல் பண்ணியிருக்கிறேன். நான் என்னோட நேட்டிவ் பிளேஸ்க்கு வந்திருக்கிறேன். அதனால கொஞ்சம் இங்க டைமிங்ஸ், இன்டர்நெட் அவைலபிலிட்டி எல்லாம் எப்ப கிடைக்குதோ அப்பதான் கிளாஸ் வைக்க முடியும். சில இடங்கள்ல இங்க கவரேஜ் இருக்கிறது இல்ல. நாளைக்கு வந்து ஈவினிங் டைம் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஈவினிங் ஈவினிங் மெடிடேஷன் பண்ணணும் வைக்கணும்னு ரொம்ப நாளா யோசிச்சுட்டே இருக்கிறேன் நான். ஏன்னா அந்த இரவு பிரார்த்தனையை பத்தி நம்ம அப்பப்போ மறந்துடுறோம். அது எவ்வளவு முக்கியமானதுங்கிறத பத்தின ஒரு நினைவூட்டலா நாளை வகுப்பை நாம் எடுத்துக்கலாம். நாளை தியான வகுப்பில் நாம் சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச். இன்றைய தியான வகுப்பினுடைய இந்த கண்டென்ட்டை வந்து கொஞ்சம் உங்க குடும்பத்தினருக்கு, உங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த விருப்பங்களுடைய தன்மையை பத்தி புரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ வெரி மச். நாளை தியான வகுப்பில் நாம் சந்திக்கலாம். ஹேவ் அ குட் டே.